வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜெமினி ஸ்டுடியோஸ்ன்ற பெயரை எதனால் வச்சுருக்காங்க, அந்த பெயருக்கு பின்னால் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 70களில் தொடங்கி 2010ஆம் ஆண்டு வரைக்குமே தமிழ் மற்றும் தெலுங்கில் சினிமாவில் இன்றைக்கும் பெயர் சொல்கிற அளவுக்கு நிறைய படங்களை தயாரிச்சிருக்கிறது ஜெமினி ஸ்டுடியோஸ்னே சொல்லலாம். ஜெமினி ஸ்டுடியோஸ் நிறுவனம் இந்திய அளவில் ரொம்பவே பிரபலமான ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய தொழில்நுட்பங்களையும் புதுசாக அறிமுகப்படுத்தின பெருமையும் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு தான் சேரும்னே சொல்லலாம். அவங்க அந்தளவுக்கு புதுமையை தேடி போகிற ஆளுங்க. இந்த ஸ்டூடியோவுக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் மோஷன் பிக்சர்ஸ். கே சுப்பிரமணியன் என்பவர் தான் முதல்ல மோஷன் பிக்சர்ஸை துவங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து எஸ் வாசன் அவர்கள் அப்போவே ரூபாய் 86,000க்கு கொடுத்து இந்த ஸ்டூடியோவை விலைக்கு வாங்கியிருக்காங்க. மோஷன் பிக்சர்ஸ்ன்ற இந்த பெயரை மாற்றிட்டு ஜெமினி ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. 1940 ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்டூடியோ நிறைய சூப்பர் ஹிட் படங்களை தயாரிச்சிருக்காங்க என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவோட ஒரு சகாப்தமாக இருந்த நிறைய நடிகர் நடிகைகளை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமையும் இந்த ஜெமினி ஸ்டுடியோவுக்கு தான் சேரும்னே சொல்லலாம். இன்னுமே நிறைய சிறந்த கிளாசிக் படங்களை நம்ம பேசுகிற படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்குது ஜெமினி ஸ்டுடியோஸ் தான். அப்படி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நிறைய புதுமைகள் மற்றும் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிற தென்னிந்திய சினிமாவுக்கு ஜெமினி ஸ்டுடியோஸ் மூலம் தான் அன்னைக்கு விதை போட்டவர் தான் எஸ் வாசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவோட காதல் மன்னன் பிரபல நடிகர் ஜெமினி கணேசன் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஜெமினி ஸ்டுடியோஸில் தான் வேலை பார்த்துருக்காங்க. அதனாலேயே அவர் பெயருக்கு முன்னாடி ஜெமினின்ற பெயரை சேர்த்து ஜெமினி கணேசன் கூப்பிடப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். கே சுப்பிரமணியிட்டேருந்து மோஷன் பிக்சர்ஸை வாங்கிய எஸ் வாசன் அவர்கள் அந்த ஸ்டுடியோவுக்கு ஜெமினி ஸ்டுடியோன்னு பேர் வச்ச காரணத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு பின்னால் இருக்க ஒரு கதையும் பற்றி பார்க்கலாம். அவர் இந்த பெயரை வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்றா இருந்தது. பல நாள் பேசப்பட்ட ஒன்று தான். அப்போ சென்னையில் கிண்டியில் நடைபெற ஒரு குதிரை போட்டியில் தவறாமல் கலந்து கொள்வாங்களாம் எஸ் வாசன் அவர்கள். அதில் ஜெமினின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு குதிரை மேலே தான் பந்தயம் கட்டுவாராம். அந்த அளவுக்கு அந்த குதிரை இவருக்கு ஒரு ராசியான குதிரையாம். அதனால் அந்த குதிரையோட பெயரையே அவர் ஜெமினி ஸ்டுடியோன்னு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையான காரணம் இல்லைன்னு சொல்லி மனோபாலா அவர்கள் தன்னோட நேர்காணல ஒன்றில் மறுத்திருக்காங்க. ஜெமினியோட பேரோட உண்மையான காரணம் இதுதான்னு சொல்லி மனோபாலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எஸ் வாசன் அவர்களோட மனைவி பட்டம்மாளர் ராசி மிதுனம், அதற்கு ஆங்கிலத்தில் ஜெமினின்னு பேர். இதனால தான் அந்த ஸ்டூடியோவுக்கு ஜெமினின்னு வச்சதா சொல்லி நடிகரும் இயக்குனருமான மனோபாலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜெமினி ஸ்டுடியோ தயாரிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் சிவா மனசில் சக்தி. ஜெமினி ஸ்டுடியோ இருந்த இடத்துல இப்போ தி பார்க் நட்சத்திர ஹோட்டல் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.